Welcome to Vibe Check with Harini, episode 3. Sorry guys, கொஞ்சம் கோல்ட் மோசமாக இருக்கு. I hope you like the podcast. Okay, let's get into the topic. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ரொம்ப பெரிய கனவுகளை கண்ட மனுஷங்க தான். திங்க் அபவுட் இட். ஸ்கூலில் எல்கேஜியில் இருக்கும்போது மிஸ்கிட்ட போய் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் யாருமே தயங்காமல் மிஸ் நான் டாக்டராக போகிறேன், மிஸ் நான் பெரிய சயின்டிஸ்டாக வருவேன், நான் ஆஸ்ட்ரானட் அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு நம்ம கிட்ட பயம் இல்லை, கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம மேலே நமக்கே ஒரு பெரிய ஹீரோ ஓடி இருந்துச்சு. சைக்கிளில் கையை விட்டு ஓட்டும்போது நமக்கு தெரியும் நம்ம திறமைக்காரன்தான் அப்படின்னு. பட் தென் வாட் ஹேப்பன்? பெருசாக என்ன, லைஃப் தான் ஹேப்பன். வயசு ஆக ஆக நம்ம ட்ரீம்ஸை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். வை? கிளாஸ் மார்க்ஸ், கம்பேரிசன், சொசைட்டியோட ரியாலிட்டி செக், இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட திறமை மேலே நம்பிக்கையை விட நம்ம தகுதி இவ்வளோதான் அப்படின்னு நம்மளே ஒரு சின்ன கோட்டுக்குள்ளே லிமிட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு லெட்ஸ் பிரேக் தட் சர்க்கிள். இன்னைக்கு வைப் செக்கில் நம்ம தகுதியை நம்ம எப்படி திரும்பி ரெக்கவர் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டீப் டைவ். The 7 LPA versus 4 LPA mindset. ஒரு simple example சொல்லட்டுமா? Many of you watching this are likely looking for a job or a career switch. உங்ககிட்ட எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் 10 LPA or 12 LPA பேக்கேஜ் கூட வாங்கலாம். ஆனால் இன்டர்வியூ ரூம்குள்ளே போகும்போது ஒன்று தான் மனசுக்குள்ளே சொல்லிப்பீங்க, ஒரு 4 LPA கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைப்போம். ஏன் தெரியுமா? ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நமக்கு நம்ம மேலே நம்பிக்கையே இல்லை. இஃப் யூ ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் அ டிஸ்கவுண்டட் ப்ராடக்ட், த வேர்ல்ட் வில் நெவர் பே த ஃபுல் ப்ரைஸ். இஃப் யூ ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் அ டிஸ்கவுண்டட் ப்ராடக்ட், த வேர்ல்ட் வில் நெவர் பே த ஃபுல் ப்ரைஸ். நம்மளே நம்ம நம்பலைன்னா அப்புறம் எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதான் அந்த ஹெச்ஆரோ இல்லை அந்த ஓனரோ நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுப்பாங்க? ராக்ஸி நஃபோசியோட மேனிஃபெஸ்ட் புக் படிக்கும்போது ஒரு விஷயம் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. அதான் ஃபியர் அண்ட் டவுட். பயமும் தயக்கமும் தான் உங்களோட பெரிய எதிரி. இட்ஸ் லைக் டிரைவிங் எ ஃபெராரி வித் த ஹேண்ட் பிரேக் ஆன். வண்டி நல்லா தான் இருக்குது, ஃபியூயலும் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் அதை போக விடாமல் தடுக்கிறீங்க. செகண்ட் ஒன், த 3 pillars ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லெட்ஸ் கெட் ப்ராக்டிக்கல். மேனிஃபெஸ்டேஷன்னா சும்மா உட்காந்து கனவு காண்றது மட்டும் இல்லை. இட்ஸ் அபவுட் ஹேவிங் கிளாரிட்டி இன் யுவர் லைஃப். கனவுல கிளாரிட்டி வேணும். ஒரு அழகான தோட்டம் வேணும்னு நினச்சா மட்டும் போதாது. திங்க் ஆஃப் இட் லைக் அன் ஆர்கிடெக்ட். அங்கே என்ன பூச்செடி வேணும் உங்களுக்கு? ரோஸா, ஜாஸ்மினா? அதை எப்படி டெக்கரேட் பண்ணணும், அதை எப்படி கேர் பண்ண போகிறோன்னு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும். உங்கள் லைஃப்பும் அப்படி தான். எனக்கு நல்ல லைஃப் வேணும்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஜாப் வேணும், இந்த மாதிரி வீடு வேணும்னு பி ஸ்பெசிஃபிக் ஆன் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னி. பயத்தை தூக்கி போட்டுடுங்க. பயம் உங்களுக்குள்ளே இருக்கிற நெருப்பை அணைச்சிடும். ஒன் திங் ஐ ஆல்வேஸ் டெல் மை செல்ஃப், அதில் லாபம் வந்தால் சந்தோஷம், நஷ்டம் வந்தால் அது ஒரு அனுபவம். எய்தர் வே யூ வின். ரோட் ஸ்மூத்தாக இருந்தால் ஜேர்னியில் என்ன பாஸ் கிக் இருக்குது? ஆஃப் ரோடிங் தான் மாசு. கஷ்டமான பாதை தான் உங்களை ஒரு கலைஞனா செதுக்கும். கம்பேரிசன் ஒரு பாய்சன். இது ரொம்ப முக்கியம், கேட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோலிங் பண்ணும்போது இவன் 23 வயசில் வாங்கிட்டான் பாரு, அவன் 25ல் யூரோப் போகிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறத ஸ்டாப் இட் தேர் இட் செல்ஃப். உங்கள் டைம்லைன் வேறு, அவங்க டைம்லைன் வேறு. உன்னோட பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் பாரு. நேற்று இருந்த நீக்கும் இன்னைக்கு இருக்கிற உனக்கும் என்ன க்ரோத் இருக்குன்றத பாரு. அது மட்டும் செலிப்ரேட் பண்ணு. தேர்ட் ஒன், பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. த மேனிஃபெஸ்டேஷன் சார்ட். ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் பர்சனல் வித் யூ ஆல். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிளான டூல், த மேனிஃபெஸ்டேஷன் சார்ட். ஒரு டைரி எடுத்துக்கோங்க. டிவைட் இட் இன்டு 1 week, 3 months and 6 months goal. எவ்ரி வீக்கெண்ட் லுக் பேக். அதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா? இஃப் நாட், வை? இது உங்களை நீங்களே ஆடிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
This isn't for others, this is only for you. அந்த சார்ட்டில் நீங்கள் எழுதும்போது அது உங்களை தூங்கவே விடாது. அது உங்களை துரத்திட்டே இருக்கும். Don't trust the result, trust the hard work. உங்கள் உழைப்பை நம்புங்க. Because hard work never forgets the person who did it. The core lesson, self-love. கடைசியாக ஒரு விஷயம், செல்ஃப் லவ். இது ரொம்ப கிளீச்சேவாக தெரியலாம், ஆனால் இதுதான் ஃபவுண்டேஷன். ஆஃபீஸில் கஷ்டப்படுறோம், வீட்டில் எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மிரரில் பார்க்கும்போது ஏன் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க? பிகாஸ் வி ஸ்டாப் டேட்டிங் அவர்செல்ஸ். நம்ம நமக்காக நேரம் ஒதுக்குறதே இல்லை. எவ்ரி திங் ஃபீல்ஸ் லைக் அ டென்ஷன். ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருங்கள. ரிமெம்பர், உனக்கானது என்றைக்குமே உன்னை விட்டு போகாது. சின்சியராக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆனால் உங்கள் மேலே கொஞ்சம் அன்பு காட்டுங்க. கொஞ்சம்னா கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காட்டுங்க. ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் யூ வுட் ட்ரீட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். த க்ளோசிங். ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட விடுங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்கள் ஒர்த்தை நீங்கள் என்றைக்குமே குறைச்சி பார்க்காதீங்க. You are a masterpiece in progress. You are a masterpiece in progress. இந்த ஸ்பார்க்கை உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கம் ஜாயின் த கான்வர்சேஷன் ஆன் வைப் செக் வித் ஹரிணி via யூடியூப் ஆர் ஸ்பாட்டிஃபை. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டையும் வெயிட் பண்ணி படிப்பேன். உன்னை நீ நம்பு, உலகம் உன்னை நம்பும். உன்னை நீ நம்பினா உலகம் கண்டிப்பாக உன்னை நம்பும். டேக் கேர், ஸ்டே பாசிட்டிவ். See you all. Bye bye.